இதில் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமும் அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. தள்ளுபடி செய்த 1.5 மணி நேரத்தில் கைது செய்து ஆமாம், உடனடியாக கைது செய்திருக்காங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். விமர்சனத்திலையும் ரொம்ப வார்த்தைகளை கவனமாக கண்ணியமாக உபயோகப்படுத்தணும். ஆமாம் ஆமாம், யா காவாராயினும் நான் காக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படிங்கிற திருவள்ளுவரனுடைய திருக்குறளை எல்லோருமே மனதில் வச்சுக்கணும். தவேகாவினுடைய மூத்த அமைச்சர்கள் ஒருவரான நம்ம ஆதவ அர்ஜுனா பேசுகிற பொழுது சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்த கரூர் கணக்கு வழக்குகள்லாம் கூட நாங்கள் முடிச்சிருவோம் அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவர்களுடைய பார்வை திராவிட முன்னேற்ற கழகம் அது தொடர்பாகவும் ஆர்எஸ் பாரதி நாங்கள் நீதிமன்றத்தில் நாட போகிறோம். திமுக தன்னை சீண்டுகிறது என்கிற பொழுது அதற்கு பதிலளிக்க வேண்டிய, அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலைப்பாடும் தாவேகாவுக்கு வந்திருக்கிறது. அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை தாவேகாவுக்கு மக்கள் கொடுத்திருக்காங்க. 25 கோடி 35 கோடி 50 கோடி 15 தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி இருக்கிறார்கள். இறுதியாக நடத்தப்பட்ட விசாரணையில் 180 கோடி அளவுக்கு பேரம் பேசப்பட்டது. அதுதான் சொல்ல வரும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவேன்னு சொன்னல, தள்ளலை. அப்போ உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்குங்கிற மாதிரி தான் இப்போ அந்த தகவல்கள் வருது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரா. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. மீண்டும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இனி அடுத்தது என்னென்ன நடக்க போகுது தமிழக அரசியல் களத்தில்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்டம் தொடங்கிருச்சுன்னு பார்க்கலாம். ஒரு புதிய ஆட்சி, புதிய பாதையில் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடக்கத்திலேருந்து வந்தாங்க. இதுவரையிலும் நடைபெற்ற இந்த திராவிட இயக்க ஆட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தூய ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு, ஏன்னா திராவிட கட்சிகளில் மாறி மாறி பலருமே இதுபோல் விமர்சன கருத்துக்களை ஒருவர் மாறி மாறி பேசிக்கொள்வார்கள். அவர்கள் மீது அவதூறு வழக்குகளும் தொடரப்படும், மான நஷ்ட வழக்குங்களோடு தொடரப்படும். வழக்குகளாகவே இருக்கும். ஒரு கட்டத்தில் வாபஸ் வாங்க, இல்லைன்னா அது நீர்த்து போய் அப்படியே போயிடும். ஆனால் இப்போது மாண்புமிகு முதலமைச்சரை விமர்சித்தார் என்று முன்னாள் அமைச்சர், தென் மாவட்டங்களில் பிரபலமான ஒருவர், அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமும் அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. தள்ளுபடி செய்த 1.5 மணி நேரத்தில் கைது செய்து ஆமாம், உடனடியாக கைது செய்திருக்காங்க. திராவிட ஆய்வு பண்ண போன இடத்துல ஆத்தூர் பேரூராட்சியில கைது செய்து போயிட்டுருக்காங்க. அங்கே தான் பேசினது. ஆமாம், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். யாராவது ஆட்சியின் மீது அவதூறு பேசினால், முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசினால் இந்த கைது சிறை நடவடிக்கை இருக்கும். இந்த அணுகுமுறையிலிருந்து, இந்த நடவடிக்கைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இந்த விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு மெசேஜை தான் தவேகா அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இது தொடர்பாக பொதுவெளிகளில் அரசியல் கட்சியினர் மத்தியில் என்ன எதிர்வினைகள் வரப்போகிறதுங்கிறது நம்ம இன்று மாலை முதலே அது தெரிய வரும். மற்ற அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற இன்றைக்கு தவேகாவோடு இணைந்து பயணிக்கிற மற்ற அரசியல் கட்சியினுடைய எந்த விதமான கருத்துக்களை அவர்கள் பொதுவெளிகளில் பேச போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். விமர்சனத்திலையும் ரொம்ப வார்த்தைகளை கவனமாக கண்ணியமாக உபயோகப்படுத்தணும். ஆமாம். நம்ம இப்போ முதலமைச்சர் என்பவர் அப்பாற்பட்டவர் அல்ல. அதே நேரத்தில் அவதூறு கருத்துக்களையும் வெளியிடக்கூடாது, பேசக்கூடாது. அதுதான்ப்பா, யா காவாராயினும் நான் காக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படிங்கிற திருவள்ளுவரனுடைய திருக்குறளை எல்லோருமே மனதில் வச்சுக்கணும். அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்கள்
ஒரு கண்ணியமான அணுகுமுறையை கடைப்பிடிக்க வேண்டும். விமர்சன கருத்துக்கள் கூட நீங்கள் பொது மேடைகளில் ஒரு பேச்சாளர்கள் பேசிட்டு போகிறதுங்கிறது வேற. ஆனால் இவர் வந்து முன்னாள் அமைச்சர். இவர் ஆமாம், முன்னாள் அமைச்சராக பொறுப்புகளில் இருக்கிற ஒருத்தர் வந்து சிட்டிங்கின் தொகுதி எம்எல்ஏ கூட. ஆமாம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. எனவே அந்த பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கிறது. நீதிமன்றம் கூட அதை சொல்லியிருக்கு. 6-7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், பொறுப்போடு பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இந்த தள்ளுபடி சுட்டி காட்டியிருக்காங்க. ஆமாம், சுட்டி காட்டியிருக்கிறாங்க. எனவே இனிமேல் அரசியல் மேடைகளில் பேசுகிற தலைவர்கள் எச்சரிக்கையோடு பேசணும். ஏன்னா தவேகாவினுடைய மூத்த அமைச்சர்கள் ஒருவரான நம்ம ஆதவ அர்ஜுனா பேசுகிற பொழுது சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்த கரூர் கணக்கு வழக்குகள்லாம் கூட நாங்கள் முடிச்சிருவோம் அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவர்களுடைய பார்வை ஆமாம் திராவிட முன்னேற்ற கழகம் அது தொடர்பாகவும் ஆர்எஸ் பாரதி வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து நாட போகிறோம். ஆமாம் ஆமாம், அப்புறம் அது உச்சநீதிமன்றத்துக்கு போக போகிறோம். ஆமாம் ஆமாம், அது சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் தன் அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்திய தவேகா தலைவர் விஜயும் சரி, அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளும் சரி, திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எதிர்வினை ஆற்றுகிற திராவிட முன்னேற்ற கழகமும் சட்டப்பேரவையிலும் வெளியிலையும் கடுமையான விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிறது தேர்தலுக்கு முன்பும் பின்பும் தொடர்கிறது. அப்போ திமுகவிற்கு எதிரான மனநிலை என்பது தவேகாவில் மிக ஆழமாக பதிந்து விட்டது. அதனால தான் அவங்க அந்த பார்ட்டி ஃபண்டு, லஞ்ச ஊழல் இது விஷயமாக ஒரு தீவிரத்தன்மையோடு களமாட தொடங்கிட்டாங்க. பல இடங்களில் இந்த கான்ட்ராக்டர்ஸ் நீங்கள் வந்து எத்தனை % கொடுத்தீங்க என்னன்னு சொல்லுங்கள், பார்ட்டி ஃபண்டு எங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த பள்ளி விவகாரத்தில் அனுமதி வாங்கி தரேன், ப்ரமோட் பண்ணித்தரோம், புதிய கல்விகளுக்கு அங்கீகாரம் வாங்கி தரேன்னு 100 கோடினாங்க. இப்போ 800 கோடி 200 கோடினா அரசகுமார்னு திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த போக்கு என்பது ஒரு தூய அரசியலை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இதை நம்ம பார்க்கலாம். அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கை என்று தொடர்வார்களேயானால் அது வேறு விதமான எதிர்விளைவை தவேகாவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த கைது படலாம் வந்து தொடர்ந்தா இன்னும் சிக்கப்போகும் அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு வந்து இப்பயே வந்து பேசப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் என்னென்னா, இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்துவதை விட மக்கள் நல விஷயங்களில், மக்கள் நல பணிகளில், மக்கள் நல திட்டங்களில் அரசு வந்து கூடுதலாக கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்து மக்கள் வந்து அதுக்கு தான் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயத்தில் வந்து அரெஸ்ட்டு வித் அதுக்கு அடுத்த கட்ட விசாரணை அதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கணும். அது போன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முழு கவனம் இது மீது திரும்ப வேண்டாம், அதுவும் வந்து பேசப்பட்டு இல்லை. இது ஒரு சரியான பார்வை, புரிதலுடைய பார்வை தான். ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது, ஒரு தூய ஆட்சியை தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அளித்த வாக்குறுதிகளில் கவனம் செலுத்தணும். மக்களை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநிலத்தை முதன்மை இடத்திற்கு கொண்டு வருவதற்கும் அவர்களான அந்த பணிகளை தான் செய்யணும். இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டது. அவர்கள் விமர்சனம் என்பது இப்போ நடக்கிற இந்த அரசினுடைய அணுகுமுறை, நடைமுறைகள், இதை விமர்சிக்கிறார்கள். அடுத்தடுத்து தான் 6 மாதம் கழித்து மற்ற பிரச்சனைகள் தொடர்பாக இவர் அளித்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் அடுத்து தான் தொடர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மாத காலம் எந்த பிரச்சனையும் அரசு மீதான குற்றச்சாட்டுகளையும் சொல்ல மாட்டோம், ஃப்ரீயாக ஆள விடுவோம் என்று சொல்லிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், இந்த ஆட்சி 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காது, இந்த ஆட்சிக்கு எதிராக அந்த ஆட்சி கவிழ்ந்து 6 மாதத்தில் தேர்தல் வரும், எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரும் என்று பேசுவதால் தவேகா அப்போ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று போகிறது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் கவனம் செலுத்தி நிர்வாகத்தை சீர்படுத்தி அந்த எங்கெல்லாம் பல பகுதிகளுக்கு வழிந்தோடியதோ அரசினுடைய பணம், அதை எல்லாத்தையுமே அந்த ஓட்டைகள்லாம் அடைச்சிட்டு கட்சியை ஒரு ஆட்சியை இந்த நிதி மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் சரியாக முறையாக பயன்படுத்தி இந்த மக்களுக்கான விஷயங்களில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிற அரசியல் கட்சிகளுடைய
நோக்கமாகவும் போக்காகவும் தான் இருக்கிறது. ஆனால் திமுக தன்னை சீண்டுகிறது என்கிற பொழுது அதற்கு பதிலளிக்க வேண்டிய, அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலைப்பாடும் தாவேகாவுக்கு வந்திருக்கிறது. அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை தாவேகாவுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அதிக ஒரு தனிப்பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழலிலும் திமுகவோடு தேர்தலை எதிர்கொண்ட பல அரசியல் கட்சிகள், பொது உடைமை கட்சிகள், ஐயுஎம்எல், விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து இந்த ஆட்சி ஜனநாயக ரீதியில் ஒரு மதசார்பற்ற புதிய அரசு அமைந்திருக்கிறது, எனவே இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், 5 ஆண்டுகளும் துணை நிற்போம் என்று தெரிவிச்சிட்டாங்க. இப்போ மற்ற காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் வந்து இதோடு கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பது என்கிற முடிவையும் எடுத்திருக்கிறார்கள். இடதுசாரிகள் 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கத்தை நடத்துவதே நித்தியகண்டம் பூரண ஆயுசு என்கிற நிலை இருக்கிற பொழுது இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்கிறார்கள் என்கிற சந்தேகம் தாவேகாவுக்கு வந்துவிட்டது. எப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக வருதுல்ல, 25 கோடி, 35 கோடி, 50 கோடி, 15 தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி இருக்கிறார்கள். இறுதியாக நடத்தப்பட்ட விசாரணையில 180 கோடி அளவுக்கு பேரம் பேசப்பட்டது. அதுதான் சொல்ல வர்றேன். மிக அதாவது தாவேகா தன் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு அவங்க வந்து ஆதாரத்தின் அடிப்படையில், விசாரணையின் அடிப்படையில் கைது படலத்தை தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 3 பேர், ஒரு 6 பேர், 9 பேர் வரைக்கும் கைது செய்துட்டாங்க. அப்போ இது திமுக செய்கிற பிரச்சாரம், எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும், விரைவில் தேர்தல் வரும் அப்படின்னு சொன்னது. இதற்கு வலு சேர்க்கிற வகையில் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் மற்றவர்களும் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறாருங்கிற பொழுது இப்போ இவர்களையும் நோக்கி கைது படலம் போகுது. செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் வந்து முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. செந்தில் பாலாஜியும் தலைமறைவாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுமே அவர் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார். அவர் அந்த விசாரணை அடிப்படையில் அவரும் கைது செய்யப்படுவார்கள். ஏவா வேலுவுக்கு இன்று சம்மன் அனுப்பப்பட்டது. இன்று ஆஜராக வேண்டும், லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று இன்று அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை சட்ட ரீதியாக அவர்கள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அந்த பிரச்சனை என்பது தனி. இப்போ இந்த அவதூறு வழக்கு, அதன் மீது கைது செய்யப்படுவது என்பது எல்லாமே இது வந்து வேறொரு விதமான பார்வையை பொது வெளிகளில் கொண்டு போயிடும். ஒரு பேச்சு, அது முதலமைச்சரை மரியாதை குறைவாக பேசுவதை யாருமே ஏற்க முடியாது. அதனால தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இதை ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்பது மாதிரியான இந்த கைதை நம்ம அப்படி பார்க்கலாம். மற்றபடி அவர்கள் செய்த தவறுகளுக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தலோ அல்லது அதிகார துஷ்பிரயோகம் செய்து பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ண விஷயமோ, ஏற்கனவே அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐடி இந்த மாதிரியான வருமான வரித்துறை இந்த வழக்குகள், கேஸுகள்லாம் ஏற்கனவே இருந்தது. அது இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீதும் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீதும் அது மாதிரியான வழக்குகள் இருக்கிறது. இன்று வழக்குகள் இருக்கிற ஒரு சிலருமே தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவுக்கு போகிறார்கள். அப்போ இவர்கள் மீதான அந்த சட்ட ரீதியான நடவடிக்கை தொடரும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூட சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இது குற்றச்சாட்டு இருக்கிறது, வழக்கு பதிந்திருக்கிறார்கள், விசாரணை நடக்கிறது, அது சட்ட ரீதியாக போகும். அப்படி அவர்கள் மீது நடவடிக்கை வருகிற பொழுது தாவேக்காலேருந்து நாங்கள் நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் தாவேக்கா இந்த விஷயங்களை பின்னர் பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு மாநில நிதி நிலைமையை மேம்படுத்தி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆண்டு பட்ஜெட்டே ஒரு 4.25 கோடி 5 கோடிக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் இவர் அறிவித்திருக்கிற, தவேகா தலைவர் விஜய் அறிவித்திருக்கிற அந்த திட்டங்களை, அந்த சலுகைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டுக்கு 12 கோடி ரூபாய்க்கு மேலே வேணும். நிச்சயமாக. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்படியாக எங்களுக்கு அவகாசம் வேணும், திமுக கஜானாவை தொடச்சி வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நிதி இல்லை,
மக்கள் அவகாசம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கார். அவகாசம் தர மக்கள் தயார். அப்போ நீங்கள் இந்த நிதி மேலாண்மையை அதிகரித்து போதிய அளவிற்கு இருக்கிற கடன் ஏற்கனவே 10,00,000 கோடிக்கு மேலே இருக்குது. மற்ற பொது நிறுவனங்கள் மூலமாக ஒரு 3-4 லட்சம் கோடி, 15-16 லட்சம் கோடி, மின் வாரியத்தின் மூலமாக ஒரு வெள்ளை அறிக்கை, அதில் ஒரு 3-4-5 கோடி இருக்குது. இப்படி கடன் தொகை அதிகரித்து வருகிறது. இனிமேல் கடன் வாங்குவது என்பது இந்த நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சரியாக போதாது அப்படிங்கிற நிலைமை இருக்குது. கடன் வாங்குகிற நிலைமையுமே இல்லை. எனவே இதில் நிதி மேலாண்மையை நிதியை அதிகரிப்பதற்கான மற்ற விஷயங்கள், கடந்த காலங்களில் நடந்த தவறுகள், கிட்டத்தட்ட 20%, 30% தாண்டியும் கமிஷன் போச்சு, அது எல்லாத்தையுமே நாங்கள் தடுத்து கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த மது டாஸ்மாக் மூலமாக ஒரு 40-42 கோடி அரசுக்கு ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் இதை விட 2 மடங்கு வெளியில் போகுது. போலிவது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் வரைக்குமே வெளியில் போகுது. அதையும் நாங்கள் தடுத்து கொண்டு வந்துடுவோம். இந்த மணல் குவாரி, கல்குவாரி, கிரானைட்டு இது மூலமாகவும் நிறைய முறைகேடுகள் நடக்கிறது. இதையெல்லாம் தடுத்து கொண்டு வருவோங்கிறாங்க. அதில் கவனம் செலுத்தணும். அதில் கவனம் செலுத்தி அரசின் வருமானத்தை பெருக்கி மக்களுக்கு நல்லது செய்துவிட்டு அப்புறமா நீங்கள் எதிர்க்கட்சி மேலே நடவடிக்கைகளை எடுங்க. ஏன்னா இந்த பழிவாங்கல் நடவடிக்கை அது எங்கே கொண்டு போய் முடியும்னா 96, 2001 காலகட்டத்தில் கலைஞரை வந்து ஆட்சி விஷயத்தில் மாற்று கட்சிகளோட பாராட்டின நிலைமை அந்த காலகட்டம். ஆனால் வந்து அவர் என்ன பண்ணார்னா அந்த காலகட்டத்தில் அவர் தனிப்பட்ட விருப்பு இன்றி அவர் வந்து செயல்படலாம் கூட துறை சார்ந்த பல அமைச்சர்கள், பல அதிகாரிகள் தூண்டுதல் பேரில் ஜெயலலிதா மீதான அந்த வழக்குகளை தீவிரப்படுத்தினாங்க. அது என்னாச்சு, ஜெயலலிதா அவர்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகளை இவர்களே தேடி கொண்டு போய் கொடுத்தார்கள். உண்மைதான். அதாவது அது போன்ற நிலைமையை வந்து ஏற்படுத்தி வரக்கூடாது. 1984ஆம் ஆண்டு தேர்தலின் போது திரு கருணாநிதி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறப்போ, நான் ஆட்சியில் போது தவறுகள் நடைபெற்றிருக்கிறது மறுக்கவில்லை, தவறுக்கு மன்னிப்பே கிடையாதா, தேன் எடுத்தவன் புறங்கையை நக்குவது போல ஒரு சில சம்பவங்கள் தவறுகள் நடந்திருக்கலாம். எனவே அதை மன்னித்து எனக்கு வாக்களியுங்கள், மீண்டும் ஒரு நல்ல ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அது 84 டிசம்பரில் நடந்த தேர்தலில் திரு கருணாநிதி அவர்களின் எந்த கோரிக்கையும் எடுபடலை. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, உடல்நலம் குன்றி இருக்கிற முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர், அந்த உடல் நலிவு நீங்கி நல்ல முறையில் அவர் வரட்டும், வந்தால் அவர்கிட்ட நான் முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைச்சிடறேன், அது வரைக்காவது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். நீங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, தென் மாவட்டங்களில் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி ஏரியாவில் பேசுகிற போது 2 தலைவர்களின் பெயர், இந்த பக்கம் திரு கருணாநிதி படம், இந்த பக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம், நடுவில் உதயசூரியன். நண்பரின் நோய் நீங்கி, நண்பரினுடைய அந்த நலிவு நீங்கிட நான் வேண்டுகிறேன், நாட்டின் நலிவு நீங்கிட உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் போஸ்டரே இருந்தது. இந்த மாற்றங்கள்லாம் அங்கே அவர் பேசினார். அது கூட மக்கள்கிட்ட எடுக்கலை. இந்த 2 தரப்புமே திமுக, அதிமுக போது பல காலகட்டங்களில் எதிரெதிராக புகார்கள் இருக்குது. இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணணும். புரட்சியர் எம்ஜிஆர் குற்றச்சாட்டு சொன்னார்ல, அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 1976, 77 காலகட்டத்தில் சர்க்காரியா கமிஷனை போடுறாங்க. இந்திரா காங்கிரஸ் பிரதமராக இருக்கிறவர். இந்த சர்க்காரியா கமிஷனில் வந்து கிட்டத்தட்ட 52 குற்றச்சாட்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கல்யாண சுந்தரமும் சேர்ந்து டெல்லியில் போய் கொடுத்து, டெல்லியிலிருந்து இங்கே விசாரணைக்காக அனுப்பி 28 குற்றச்சாட்டுகளில் அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுன்னு 76 டிசம்பரில் இந்த திமுக ஆட்சியை கலைத்து விட்டு 77 பிப்ரவரியில் தான் சர்க்காரியா கமிஷன் போடுறாங்க. சர்க்காரியா கமிஷன் விசாரணையில் பல குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டது. ஏன்னா சர்க்காரினுடைய முதல் அறிக்கையில் அதை வரும். உதாரணத்திற்கு இந்த வீராணம் பைப்பு ஊழல், பூச்சி மருந்து தெளிப்பு ஊழல், கோதுமை பேர ஊழல், இந்த மாதிரியான விஷயங்களில் தவறு நடந்திருக்கிறது, குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அரசு துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள், கையூட்டு பெற்றிருக்கிறார்கள், இதெல்லாமே வந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பக்கங்களில் அந்த குற்றப்பத்திரிகைகள்லாம் அடித்து சர்க்காரியா கமிஷன் ரெடி பண்ணி முடிஞ்சது. குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அப்போ விவசாயத்துறை அமைச்சர், அந்த விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர் அன்பில் தர்மலிங்கம். இந்த
பூச்சி மருந்து வயல்களுக்கு தெளிக்கிற ஒரு கான்ட்ராக்ட் விடுறாங்க சிறிய விமானங்கள் மூலம். இந்த சிறிய விமானங்கள் இந்திய அளவில் இருக்கிற சிறிய விமானங்கள் அந்த அசோசியேஷனுடைய தலைவர் கம்பாட்டான்னு பேர். கம்பாட்டா கர்நாடகத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். முதலமைச்சர் திரு கருணாநிதியை நம்பி நான் ஏமாந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் எந்தெந்த தேதியில் யார் மூலமாக அன்பில் தர்மலிங்கத்துக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு அது எல்லாமே சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இதை தாண்டி அன்றைய காலகட்டத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் நானே அந்த செய்தியை கேட்டேன். திமுக தலைவர் கருணாநிதியும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று விசாரணையில் தெரிகிறது. சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட 1 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஆங்காங்கே திரு கருணாநிதி, அவருடைய அமைச்சர்கள் சகாக்கள், திரு கருணாநிதியின் உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலிருந்து சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட பணமும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி சொல்லுச்சு. காலப்போக்கில் அது அரசியல் ரீதியான திருமதி இந்திரா காந்தி தள்ளுபடி பண்ணிட்டாலும் திரு எம்ஜிஆரிடம் 77 ஆட்சிக்கு வந்த உடனே கேட்குறாங்க, நீங்கள் குறிப்பிட்ட குற்றச்சாட்டு தானே சர்க்காரியா கமிஷன், அதனுடைய அறிக்கையை வாங்கி நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் போது புரட்சியர் எம்ஜிஆர் சொல்லுகிறார், அவர் மீது நான் குற்றச்சாட்டு சொன்னேன், எனக்கு கிடைத்த தகவல்களை நான் கொடுத்தேன், விசாரணையின் போதே எந்த விதமாக அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று பொதுவெளிகளில் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி அவர் மீது நடவடிக்கை தேவையில்லைன்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை திரு கருணாநிதிக்கு இல்லை. நீங்கள் குறிப்பிட்டபடி 96 ஆட்சி போடனே 3 தனி நீதிமன்றங்கள் போட்டார். 3 தனி நீதிமன்றங்கள் போட்டு செல்வி ஜெயலலிதா உட்பட ஒரு 10-12 அமைச்சர்கள் மீது வழக்குகள் போட்டு ஒரு 4-5 அமைச்சர்கள் மீது தண்டனையே வந்தது. திமுகவுக்கு போன டிஎம் செல்வகணபதி, புலவர் இந்திரகுமாரி, அரங்கநாயகம் அரங்கநாயகம், குறிப்பாக கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்னுசாமி, மற்றவங்கள்லாம் எப்படியோ தப்பி வந்துட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் 3 ஆண்டு சிறை தண்டனை, வெறும் 32 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்று 3 ஆண்டு சிறை தண்டனை வேலூர் ஜெயிலில் அடைச்சாங்க. 14 நாள் வேலூர் சிஎம்சியிலையும் 14 நாள் சிறையிலும் கழித்தார் மருங்காபுரி பொன்னுசாமி பேராசிரியர். இன்றைக்கி பல நூற்றுக்கணக்கான கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடிகள் பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்று பேசப்படுகிறது. எந்த வம்பு வழக்கு இல்லை. அன்றைக்கு திரு கருணாநிதி இந்த 3 நீதிமன்றங்கள் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணினார். அப்படியே திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் பார்ப்போம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக அரசின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னார். நெடுஞ்சாலைத்துறை ஊழல், கான்ட்ராக்ட் ஊழல், டெண்டர் ஊழல் எல்லாம் சொன்னார்ல. சட்டசபையிலையும் வெளியிலையும் 200 கோடி ரூபாய்க்கு மேலே பருப்பு ஊழல், 600 கோடி ரூபாய்க்கு மேலே நெடுஞ்சாலை ஊழல், 800 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்மார்ட் சிட்டி ஊழல் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. கவர்னரிடம் இது தொடர்பாக மனு கொடுத்திருக்கிறோம். கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக ஆட்சி வந்ததுன்னே நடவடிக்கை எடுப்பேன். எடப்பாடி உட்பட அவருடைய அமைச்சரவை சகாக்கள் குற்ற செய்தலில் ஈடுபட்டவர்களை சிறையிலே தள்ளி அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்களை எல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன்னார்ல. எந்த கஜானாவுக்கு அந்த பணம் போச்சு திரு ஸ்டாலின் சொல்லணும், திரு எடப்பாடி சொல்லணும். எந்த நடவடிக்கையும் இல்லை. இதை தாண்டி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவேன்னு சொன்னார்ல, தள்ளலை. அப்போ திமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக இல்லை, எடப்பாடி அவருடைய சகாக்கள் அப்போ ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்குங்கிற மாதிரி தான் இப்போ அந்த தகவல்கள் வருது. திமுக தயவோடு கூட முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற விருப்பம் எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு உருவானால் அப்போ திமுகவும் இவருமே ஒரு ஆதரவு மனப்பான்மையில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கு நான் சந்திக்கிற பல கட்சியின் மூத்த முன்னோடிகள் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவங்க சொல்கிறாங்க, 2024 திமுக வெற்றி பெறணும்னு தான் டம்மி கேண்டேட்டை போட்டார், இதெல்லாம் நாங்கள் தடுத்தோம், வேண்டாம், நல்லபடியாக நாம் ஒரு குறைந்த அளவுக்கு 5-6 தொகுதி இல்லாத நல்ல வேட்பாளரை போட்டு வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ 4.5 ஆண்டுகள் இவர் ஆட்சி நடத்திய போதும் திமுகவுக்கு சாதகமாக நடந்து கொண்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்திய போதும் எடப்பாடிக்கு ஆதரவாக நடந்து கொண்டார் திரு ஸ்டாலின். அப்படிங்கிற பொதுவெளி குற்றச்சாட்டு என்பது இன்னும் தொடர்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு
இவங்க தான் பொது வெளிகளில் விளக்கம் கொடுக்கணும். மிக்க நன்றிங்க ஐயா.